போகிறோம், குடும்பத்துக்குள்ளே போகிறோம், பணிக்குள்ளே போகிறோம், தொழிலுக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் நம்மளை தொழிலை, ஊழியத்தை, குடும்பத்தை எல்லாத்தையும் நடத்த போகிறார். ஆமேன். இந்த ஞானத்தின் ஆவி யாருக்குள்ளே வந்துச்சின்னு சொல்லி நான் வேதத்தை ஆராய்ந்த பார்க்க பொழுது ஆண்டவர் எனக்கு ஒருவரை ஞாபகப்படுத்தினார். அது யாருன்னு பார்ப்போமா? உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் கடைசி அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு வாசிக்க. உபாகமம் கடைசி அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினாலே நிறையப்பட்டார். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே. மோசே தான் முதல்ல நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அப்போ குழந்தைகள், ஸ்திரீகள், அவங்க கொண்டு போன ஆடு மாடுகள் அந்த மற்ற எல்லாம் எவ்வளவோ பெரிய பட்டாளமாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யோசித்து பார்த்தா. ஆனால் அவருக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய காலத்தை நான் முடிக்க போகிறேன், உன்னை அடக்கம் பண்ணுறது நானே தான் அடக்கம் பண்ண போகிறேன். உனக்கு பிறகு ஒருத்தர் இப்போவுமே என்ன செய்யணும்? நீ ஆயத்தப்படுத்தணும். உன் கையை ஒருத்தர் மேலே வை. அவருக்கு நான் என்ன கொடுப்பேன்? ஞானத்தின் ஆவி. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம். அந்த அபிஷேகம் யாருக்கு கிடச்சிச்சு? யோசுவாவுக்கு. ஆண்டவரே அபிஷேகிக்க சொல்கிறாரு. அப்போ ஒரு கூட்டத்தை நடத்தி செல்வதற்கு, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்று கானான் தேசத்துக்குள்ள அவங்கள சேர்ப்பதற்கு ஒரு மனிதரை ஆயத்தப்படுத்தணும்னா அவர்களுக்குள்ள என்ன வேணும்? ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் என்ன செய்யணும்? சும்மா சாதாரணமாலாம் ஒரு இடத்தையும் நம்ம ஒன்றையும் நடத்தி செல்ல முடியாது. சாதாரண நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் வேணும். ஒரு தொழிலை செய்வதற்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் வேணும். ஒரு பணி செய்வதற்கும் வேணும். பிள்ளைகளை, நம்முடைய வீட்டில் இருக்க ஒரு சில பிள்ளைகளை நடத்தி செல்வதற்கும் இந்த அபிஷேகம் வேணும். நம்முடைய ஊழியங்களை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க ஊழியத்தை செய்வதற்கும் இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? வேணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம். எல்லாரும் என்னென்ன காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு நடந்துடும். அதான் அந்த ஞானமும் உணர்வுள்ள ஆவி. அந்த ஆவி ஆண்டவர் நமக்கு தந்துட்டார்னா, எப்படி அந்த யோசுவா அந்த ஆவி பெற்றதுனால அவர் எப்படி அந்த மோசே நடத்தி சென்றதை விட அதிகமாக நடத்தி சென்றார். அல்லேலூயா. மோசே நன்றாக நடத்தினார். அதை காட்டிலும் அதிகமாக இவர் என்ன செய்தார்? நடத்தி சென்றார். மோசே தன்னுடைய பொறுப்பை இவர் கையில் அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றவுடனே விட்டு கொடுத்துட்டாரு. அவரை கர்த்தரே அவருடைய லைஃப்பை முடித்து எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சிட்டாரு. மோசே என் வீட்டிலேங்கும் உண்மை எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்ட் தான் மோசே. அதை காட்டிலும் பெர்ஃபெக்டாக யாரை மாற்றினார்? ஆண்டவர் யோசுவா. ஏன்? அவருக்கு என்ன வந்துச்சு? ஞானத்தின். இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல அவரை பற்றி போடப்பட்டிருக்கோம். அவர் எங்கே இருந்தாராம் தெரியுமா? பணிவிடையை விட்டு என்ன செஞ்சாராம்? நீங்காமல் யாத்ராகமம் நினைக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமம் யாத்ராகமத்தில் போடப்பட்டு யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆவது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பாருங்கள். 11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்து மோசையோட ஆண்டு பேசுறாரு. அந்த பேசி முடிச்சோன்னா பாளையத்தை பார்த்து யார் போறா? மோசே போறா. அங்கே என்ன நடந்து பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்திருக்கிறாரு சின்ன வயசுல. யார்? இந்த யோசுவா. ஆண்டவர் முகமுகமாக மோசைட்ட பேசினாரு. அவர் போறாரு பாளையத்துக்கு. அங்கே போனால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எங்கேயுமே போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தான் அவருக்கு ஞானத்தை உணர்வை அருளக்கூடிய அபிஷேகத்தினால அந்த மோசையை கையை வைத்தார், நிரப்பப்பட்டார். நம்மளும் இந்த இடத்துல வந்திருக்க எல்லாரும் இந்த ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கக்கூடிய அபிஷேகத்தோடு இன்றைக்கி போகிறோம். நம்ம குடும்ப காரியம், நம்முடைய ஊழிய காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம், நம்ம எல்லாம் நம்ம என்னென்ன காரியங்கள் நமக்கு இருக்குதோ அத்தனை காரியத்தை ஆண்டவர் சரியாக செய்வதற்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. இந்த அபிஷேகம் இவருக்குள்ள இருந்ததுனால இந்த யோசுவா என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு சிலவற்றை நம்ம இந்த நாளிலேயே பார்க்கலாம். அவர் என்ன பண்ணார் பாருங்கள். இந்த யோசுவாவின் புத்தகத்தில், யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? கடைசி வசனம், கடைசி பகுதியை வாசித்தாலே போதும். யோசுவா போதும். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். 12 கோத்திரத்துக்கும் கானான் தேசத்தை என்ன செய்யணும்? பங்கு வைக்கணும். இன்றைக்கி ஒரு வீடு தான், ஒரு வீட்டில் உள்ள சொத்து தான்
ஒரு வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான் ஒரு சின்ன சொத்தை பங்கு வைக்கணும், எனக்கு கூட கொடுத்துட்டான், அவங்களுக்கு கூட தந்துட்டான், அங்கே போயிட்டா நான் கேஸுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், என்னெல்லாமோ நடக்குது உலகத்தில். ஆனால் இந்த யோசுவாக்களை ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் இருந்ததுனால கானான் தேசம் முழுவதையும் 12 கோத்திரத்துக்கு யாரும் கேஸுக்கு போனதா இல்லை, யாரும் வக்கீல் நோட்டீஸ் விட்டதா இல்லை. நான் பைபிளில் பரட்டி பார்த்தேன், என் பைபிள் இல்லை, உங்கள் பைபிள் யாருடைய பைபிளே அது இருக்குதா? இல்லை. கிடக்குதா? கிடைக்காது. இருக்குமா? இருக்காது. ஏன்? அதை பங்கு வைக்கிற மனிதர் யாரு? ஞானத்தையும் உணர்வையும் அளித்த அருளப்பட்ட அபிஷேகத்தினால் நிறைந்த யோசுவா பங்கிடுறாரு. அப்போ அவர் பங்கிடுற அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன பண்ணுறாரு? சீட்டு போட்டாரியா, சந்தோஷமாக பங்கிட்டார், எல்லாவற்றையும் பங்கிட்டு முடித்து விட்டார் அப்படின்னு இந்த வசனம் கடைசி பகுதி சொல்லுது. அப்போ பாருங்க, நம்ம வீடுகள்லையும் இப்பொழுதே நம்ம வீட்டின் காரியங்கள் பங்கு வைக்கிறதெல்லாம் சரியா, ஒருவேளை சீட்டு போட முடிஞ்சால் ஜோமணி சீட்டு போட்டே பங்கு வச்சுருங்க, அல்லது சந்தோஷமாக பங்கு வச்சுருங்க. இப்போமே பெரியவங்களாக இருக்கிற எல்லாரும் இதில் கரெக்டாக என்ன செஞ்சுருக்கேன், நம்ம காலத்துக்கு வர நம்முடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இது எந்த அபிஷேகம் வந்தால் தான் இதை செய்ய முடியும்? ஞானத்தையும் உணர்வையும், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம வீட்டு பிள்ளைகளை புரிந்து கொள்ளுது, நம்முடைய நலத்தின் காரியங்களை எல்லாத்தையும் இப்பொழுதே புரிந்து கொண்டு சரியாக செம்மையாக செய்து முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளையும் நடத்தும். ஆமென். ஞானத்தையும் உணர்வையும் அருள் அபிஷேகம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோசுவாக்குள்ள. அவருக்கு யோசுவா மோசைக்கு பிறகு என்ன பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு? இந்த கானான் தேசத்தை நீ எல்லாருக்கும் என்ன செய்ய கொடுப்பா? பங்கிட்டு கொடுத்துரு. 12 கோத்திரத்தில் அந்த இஸ்ரவேலுக்கு எகிப்திலேருந்து திரும்பி வந்தவங்க 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அப்புறம் ஸ்திரீகள் எவ்வளோ வந்திருப்பாங்க, குழந்தைகள் எவ்வளோ வந்திருப்பாங்க. ஆனால் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தது மோசேயும் இந்த யோசுவாவும் காலேப்பும் தான். அவங்களுடைய பிள்ளைகள் அந்த முதல் தலைமுறை வந்தவங்க தான் அழிக்கப்பட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பைபிள் ஆராய்ச்சிலாம் தெரியாது, ஆண்டு சொல்கிறது தான் தெரியும். அந்த மற்ற அதுக்கு பிறகு அதனுடைய சந்ததிகள் எவ்வளவோ பெருகியிருக்கும், அவ்வளவு இருக்கும். அந்த இடத்த அவர் என்ன செஞ்சார்? மகிழ்ச்சியோடு, ஒரு வழக்கு இல்லாமல், ஒரு சண்டை இல்லாமல், சரியாக தெளிவாக கரெக்டாக பங்கிட்டு முடித்தார். அப்போ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா என்ன காரியத்தை சரியாக பங்கிடணும்னாலும் அதை ஞானமாக செய்வதற்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை என்ன செய்ய போகிறார் நமக்கு? அல்லேலூயா. இது யாரால முடிஞ்சிச்சு? யாரால முடிந்தது? யோசுவா. ஏன்? அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் இருந்துச்சு. இன்னைக்கு பெற்றோரா பெரியவரா இருக்கிறவங்க நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை இப்பொழுதே என்ன செய்யுங்க? செட்ரைட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஏற்கனவே நமக்கு ஆபிரகாம் போதிச்சிருக்கிறாரு. அவருடைய மற்ற மறுமனையாட்டு மற்றவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கொடை கொடுத்தாரு, ஈசாக்கு மட்டும் முழு சொத்தையும் கொடுத்தாரு. பைபிளில் இருக்குதுலாம். ஆமேன். இப்போ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் நம்மவும் இந்த யோசுவா மாதிரி கரெக்டாக பங்கிட்டு முடிக்கிறதுக்கு ஆண்டவரே என்ன செய்வார்? உதவி செய்வார். அடுத்த இந்த யோசுவாட்ட இந்த ஞானத்தையும் உணர்வை அருளக்கூடிய ஆவி இருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? யோசுவா 24:15 அது பின்பகுதியை மாத்திரம் சொல்லுவோம். என்ன இருக்கு? நானும் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரையே. அப்போ ஒரு வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிக்கணும்னா அவருக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? அந்த தகப்பனார்ட்டியோ இல்லை தாயார்ட்டியோ, குடும்ப தலைவர் தலைவி, நம்ம இடத்துல ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அளிக்கக்கூடிய அபிஷேகம் நிறைந்து காணப்பட்டா நம்ம பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்துவோம். அதான் உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெருசாக இருக்கும். எப்போ? நம்ம கர்த்தருடைய ஆவியில் நிறையப்பட்டிருக்கும் பொழுது தான். அதனால் இங்கே வந்திருக்கிற பெரியோர், பெற்றோர், வாலிபர் எல்லாருமே எப்படி இந்த யோசுவா வாலிப பையனாக இருக்கும்போதே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தூரவே நகலாமல் காத்து கிடக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த ஞானத்தையும் உணர்வும் அல்லக்கூட அபிஷேகம் என்ன செஞ்சது? கிடைச்சது. அதுபோல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் வேணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தை கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். நீங்கள் போய் பைபிள் வாசின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வாசிக்காது. நம்ம கணவர் வாசிக்காமல் மனைவி வாசிக்க சொன்னால் நடக்காது. மனைவி வாசிக்காமல் கணவர், நீயே வாசிக்கல என்ன சொல்கிறேன், நீங்களே வாசிக்கல, இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லிகிட்டு இருப்போம். அந்த தான் வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற தலைவருக்குள்ள, தலைவியாக இருக்கிற நமக்குள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லாமலே நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க? கர்த்தரையே சேவிப்பாங்க. நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரே. அப்போ நம்முடைய வீட்டார் எல்லாரும் பைபிளை எடுக்கணும். நம்ம வீட்டார் எல்லாரும் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கக்கூடிய அபிஷேகத்தால் நிரப்பப்படணும்னா ஒன்றே ஒன்று செய்யணும். முதல்ல அந்த வீட்டில் இருக்க தலைவர்கள், ஐயா அம்மா நிரப்பப்படணும். இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கக்கூடிய அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தால் நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நினச்சி வராங்க, நிரம்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இந்த யோசுவாவிடத்தில் அந்த ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கக்கூடிய அபிஷேகம் இருந்தனால என்ன காணப்படுன்னு பாருங்கள். அதே யோசுவாவின்
புத்தகம் கடைசி அதிகாரத்தில் 31 வசனத்தை வாசிப்போம். 31 வசனம். ம் 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 சரி. ஆமாம், யோசுவா உயிரோடு இருக்கும்போது தான் குடும்பத்தார் சேவித்தாங்க, இஸ்ரவேலை சேவித்தாங்கன்னு இல்லை. அவருடைய காலம் முடிந்த பிறகும் எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, கர்த்தரையே சேவித்தாங்க. ஒருவேளை நம்முடைய லைஃப் முடிஞ்ச பிறகும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் ஆண்டவருடைய காரியத்தில் அப்படியே திடனாக நிற்கணும்னா இன்றைக்கி நாம் எல்லாரும் ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எப்படி ஒரு யோசுவா பணிவிடைக்காரனா, மோசையின் பணிவிடைக்காரனா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தது போல நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் கூடி ஜெபிக்கிறதும், தனியாக ஜெபிக்கிறதும், ஐக்கியத்தில் வந்து ஜெபிக்கிறதும், நம்முடைய ஜெப வேலை, நம்முடைய வேத வாசிப்பு வேலை, அபிஷேகத்தின் வேலைகள்லாம் நிரம்பி காணப்படும் பொழுது நம்ம காலத்துக்கு பிறகும் நமக்கு பிறகும் நீண்ட நாள் நம்முடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவரையே என்ன செய்வாங்க. இது குடும்பத்தை மாத்திரம் போல அந்த எல்லா இஸ்ரவேல் மக்களும் என்ன செஞ்சாங்களாம். ஏன்னா இவர் இஸ்ரவேலரை வழி நடத்திட்டு வந்தவரையே தலைவர். அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகத்தை பெற்று அந்த ஆட்கள் எல்லாம் அந்த அபிஷேகத்தில் என்ன செய்வாங்க, வளர்க்கப்படுவாங்க, நிரப்பப்படுவாங்க, நடத்தப்படுவாங்க. அதை தான் அதில் எழுதப்பட்டு இருக்குது. அதனால் இந்த ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கக்கூடிய அபிஷேகம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் அவசியம் வேணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த அபிஷேகம் ஐயா மாதிரி என் மனைவிக்கு கொடுங்கன்னு கேட்போம். அம்மா மாதிரிலாம் எங்கள் கணவருக்கு கொடுங்க, நம்ம பெற்றோர்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த அபிஷேகம் எங்களுக்கு இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் சரியாக செம்மையாக என் குடும்பத்தின் சொத்துக்களை காரியங்களெல்லாம் சரியாக நான் பங்கிட முடியும். இந்த அபிஷேகம் இருந்தால் தான் என் குடும்பத்தின் பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி உண்மையே ஆராதிக்க வைக்க முடியும். உண்மையே